ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லூம் காட்டன் பிளெயின் ப்ளவுஸ், ஸ்டிச் ப்ளவுஸ் இதில் எப்படி ஒரு சிம்பிளாக ஈஸியாக ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லூம் ப்ளவுஸ், கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்கிற எல்லோ ஷேடில். ஸோ அதே கலரில் நான் வந்து த்ரெட் எடுத்துருக்கிறேன், ஆங்கர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் ஸ்லீவ்ஸில் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். சிம்பிளான ஈஸியான ஒர்க் தான். நம்ம இதே மாதிரி முன்னாடி பண்ணியிருக்கோம் பீட்ஸ் வச்சு. இது பீட்ஸ் இல்லாமல் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்லீவோட எட்ஜில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. நான் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்ருக்கிறேன், ஒயிட் கலர். இதில் வந்து 1 சென்டிமீட்டர் இப்படி மார்க் பண்ணிவிட்டு, நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் அப்படி வரையலாம், இல்லை மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்தமாரி மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த 1 சென்டிமீட்டருக்குள்ளே ஒரு சின்ன பார்டர், ஒரு லேஸ் வச்ச மாதிரி நமக்கு ஒரு லுக் கிடைக்கும். சிம்பிளாக ஈஸியாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லேஸாகவே வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அது ஒரு பார்டருக்காக தான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். எக்ஸாக்டாக அந்த லைனில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. இதே இது வந்து நீங்கள் அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு, நான் சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சேன். ஸோ அதை வந்து இன்னொரு பக்கத்துக்கு அப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு, இன்னொரு பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டுருங்க. மெஷர் பண்ணியே மார்க் பண்ணுங்கள், அப்போ ஈக்குவலாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் லேசி டேசி நம்ம பண்ணுறதே வந்து அதில் ஒரு சின்ன வேரியேஷன் தான். ஸோ பிளெயினாக இருக்க ப்ளவுஸில் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணுறப்ப அது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அந்த ப்ளவுஸை இன்னும் எலிவேட் பண்ணி காமிக்கும். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் பண்ணுறப்ப மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஸோ நான் இப்போ பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டேன். ரொம்ப லேஸாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் 7 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். நாட் வந்து வெளியில் தெரியாத இருக்க மாதிரி இந்த மடிப்புக்குள்ளே விட்டு நான் இப்போ நாட் எடுத்துக்கிறேன். பின்பக்கம் எடுத்துகிட்டு இந்த 2 கோடுக்கும் நடுவில் இப்போ நீடில் எடுக்கிறேன். நீடில் எடுத்துட்டு அதே பாயிண்ட்லேருந்து மேலே இருக்க கோடுக்கு கிராஸாக ஒரு லேசி டேசி பண்ணுங்கள். அந்த நீடில் சுற்றி நூல் வரணும். அப்போ ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். அதை வந்து பக்கத்துலேயே லாக் பண்ணிவிட்டு இந்த லேசி டேசியோட பெட்டலுக்கு மிடில் நீடில் எடுக்கணும். ஸோ இதுக்கு ஃப்ரேம் தேவையில்லைங்க, அப்படியே பிடிச்சிட்டே பண்ணிடலாம். ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து சேம் அதே பாயிண்ட்லேருந்து கிராஸாக கீழே இருக்கிற லைனுக்கு இப்படி எடுங்க. ஸோ பாருங்கள், நீடில் இந்த மாதிரி கீழே எடுக்கணும். ஸோ இன்னொரு செயின் ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே லாக் பண்ணிவிட்டு அந்த பெட்டலோட மிடில் எடுக்கணும். ஸோ நம்ம இந்த பார்டர் லைன் 2 லைன் வரைஞ்சிருக்கிறதுனால நம்மளோட ஸ்டிச் இதுக்குள்ளே மட்டும் வரும். பார்க்குறதுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். ஸோ அதே பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். நூல் வந்து நீடில் சுற்றி கீழே வரணும். ஸோ ஒரு தடவை லேசி டேசியில் லாக் பண்ணுவோம். அதேமாரி லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே லாக் பண்ணிவிட்டு அடுத்தது. ஸோ இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு வரணும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. இந்த கிராஸாக நம்ம லைன் கொடுக்கறது ஈக்குவல் கேப்பில் இருக்கணும். முன்னாடி இருக்க பெட்டலுக்கு இப்போ இருக்க பெட்டலுக்குள்ள கேப் வந்து ஒவ்வொரு தடவையும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த கோடை விட்டு வெளியில் போகாமையும் இருக்கணும். அப்போ நீட்டாக நமக்கு அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் ஒரு பார்டர் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் இப்போ இந்த ஸ்லீவில் பண்ணிட்டேன். இடையில சின்ன சின்ன புட்டாக பண்ணலாம். அதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக வச்சுருக்கிறேன். நெருக்கமாக வேணும்னா நெருக்கமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கு நான் வந்து லேசி டேசி ஃப்ளவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் வரைகிறதுக்கு ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஒரு 6 பெட்டல்ஸ் வர மாதிரி பண்ணிவிட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு 0.5 mm, 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு வர மாதிரி ஒரு பெட்டல் ஒரு பாயிண்டில் எடுத்து அதே பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு இது மாதிரி நீடில் எடுக்கணும். நூல் கீழே வரணும். அப்போ ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். அதை பக்கத்துலேயே லாக் பண்ணிவிட்டு அடுத்தது. ஸோ இதுதான் லேசி டேசி. நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் லேசி டேசி ஃப்ளவர் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி 6 பெட்டலும் பண்ணிக்கோங்க. அந்த எந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறோமோ அதே பாயிண்ட்லேருந்து நீடில் வெளியில் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து அழகாக இருக்கும் அந்த பெட்டல் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கும் நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நூல் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி லாக் பண்ணிடுங்க. இது நான் இப்போ ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணுறேன். இது அன்ஸ்டிச் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ 2 தடவை லாக் நல்ல நாட் போட்டுட்டு பக்கத்தில் நூலில் விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி எல்லா டாட் வச்சுருக்கோம்ல அதுலேயும் புட்டாஸ் பண்ணிடலாம். பேக் நெக்கில் எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஷோல்டரில் அந்த 2 ஷோல்டர் பாயிண்ட்டையும் கரெக்டாக பிடிச்சிட்டு சென்டர் பாருங்கள். சென்டர் பார்த்து அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கீழேருந்து அப்படி மேலே நோக்கி போகிற மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் பின்னாடி பக்கம் அந்த மடிப்புக்குள்ளே நாட் வர மாதிரி பார்த்துட்டு 2 லைனுக்கு நடுவில் நீடில் எடுங்க. ஸோ இந்த மாதிரி 2 லைன் அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் கேப்பில் 2 பார்டர் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரையாமையும் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டே பண்ணுங்கள். ஸோ ஸ்லீவ்ஸில் பண்ணால் அதே மெத்தட் தாங்க. ஒரு லேசி டேசி பெட்டல் கிராஸாக அதை லாக் பண்ணிவிட்டு அதோட மிடில் அடுத்த லேசி டேசி இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த நடுவில் இருந்து இப்படி பண்ணும்போது எல்லா ஸ்ட்ரோக்ஸும் மேல் நோக்கி போகிற மாதிரி எல்லா பெட்டலும் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு நான் நடுவில் இருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் அந்த ப்ளவுஸில் ஒரு டெக்ஸ்சர் வருதில்ல. ஸோ அது வந்து ஒரு எல்லோ ஷேடு ஆரஞ்சு எல்லோ மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் த்ரெட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி பாருங்கள் நடுவிலேருந்து இந்த பக்கம் நடுவிலேருந்து அந்த பக்கம். ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் 2 பக்கமும் பண்ணிவிட்டேன். அதே இது வந்து ஃப்ரண்ட் நெக்லையும் பண்ணியிருக்கிறேன். ஸோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறது தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சீக்கிரம் பண்ணிடலாம். சில்க் சாரியாக இருந்தால் சில்க் த்ரெட் எடுத்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சில்க் த்ரெட்டாக இருந்தால் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துக்கோங்க. அப்போ திக்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் இது ஸ்லீவ்ஸ், அதில் இருக்க புட்டாஸ் பாருங்கள், அதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதோட பார்க்கும்போது. ஸோ ஸ்கேட்டர்டாக தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 ஸ்லீவும் நெக் ஃப்ரண்ட் நெக் இது எல்லாமே ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் பண்ணும்போது ஒரு நல்ல லுக் கொடுக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்லேயே பண்ணினது. ஸோ உங்களுக்கு இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இதை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் 1 ஆரம்பிக்க போகுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க
என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.